இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக நம்ம ஏற்கனவே இந்த பூத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ரூம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது சென்சிட்டிவ் பிளேசஸ் அதெல்லாம் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் தேர்தல் விதிகளுக்கு உட்பட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் நம்ம சென்னை பெருநகர் சார்பில் ஃபுல்லு டிரான்ஸ்ஃபர் இப்போ முடிச்சாச்சா. சில பேர் வெளியிருந்து வர்றாங்க, அவங்க வந்துட்டு அவங்க டியூட்டிக்கு ஜாயின் பண்ணணும். பட் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 90% எல்லாம் முடிச்சாச்சு. சென்சிட்டிவ் பிளேசஸ் அது மாதிரிலாம் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சென்சிட்டிவ் பிளேஸ் நமக்கு ஒரு அவங்க சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கூட தான் அவங்க டிசைட் பண்ணணும். அந்த கிரைட்டீரியா அவங்க வச்சிருக்காங்க. அந்த கிரைட்டீரியா போட்டுட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷன் சொன்ன நார்ம்ஸ்ல கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அவங்க தான் நமக்கு சென்சிட்டிவ், நான் சென்சிட்டிவ், மல்டிபிள் பூத் அவங்க தான் நம்மகிட்ட லிஸ்ட் தரணும். நம்மகிட்ட லிஸ்ட் இருக்கு, அந்த பழைய லிஸ்ட் இருக்கு. பட் இப்போ லேட்டஸ்ட் ரெடி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த குற்றப்பத்தி நம்மளுடைய லிஸ்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இப்படி இருக்குன்னா நம்ம அவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்த முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம், பிரசன்டேஷன் பண்ணோம். அதில் கேஸ்ல நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. நம்ம ஆபீசர்ஸ், சைபர் கிரைம் ஆபீசர் அதை வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. முன்னாடி நான் சொன்ன இந்த சில டீட்டெயில்ஸ் சென்சிட்டிவ் இருக்க கேஸ் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ண முடியாது. பட் அதுல நல்ல நடவடிக்கை இருக்கு இப்போ வரைக்கும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட பெசன்ட் நகர் பீச் பாம் த்ரெட்டன் வந்துச்சு. அதுக்குள்ள இதுக்குள்ள இமெயில தான் வந்து சொன்னாங்க. அதுக்கு ஐபி கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்ன சார்? அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம இந்த முறை உங்களுக்கு தெரியும் நியூஸ்ல என்னென்ன வருது, நான் அந்த டீட்டெயில் சொல்ல மாட்டேன். அது மாதிரி நம்மகிட்ட இப்போ ஃபுல் கோஆபரேஷன் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.